கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இறையியல் கற்று வருகிறோம். சபை என்கிற பாடத்தை தொடர்ந்து நாம் படித்து வருகிறோம். அந்த வரிசையில் சபை பிரிவுகளை பற்றி இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சபை பிரிவுகள், ஏன் இத்தனை சபை பிரிவுகள் இருக்கின்றன, ஒரே சபையாக இருக்கக்கூடாதா என்றெல்லாம் சிலர் நம்மிடத்தில் கேட்கிறார்கள். ஏன் சபை பிரிவுகள் ஒரே சபையாக இல்லாமல் ஏன் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. முதல் காரணம் உபதேசம், போதனைகள், கொள்கை, கோட்பாடு. இதுதான் சபை பிரிவுக்கு முதல் காரணம். பெரிய சபை பிரிவுகள், இப்போ கத்தோலிக்கோ புராட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்த சபை, இந்த ரெண்டுக்கும் என்ன, ரெண்டையும் ஒன்றாக இணைக்க அல்லது ஒன்றாக இணைந்து செயல்பட இக்குமெனிக்கல் மூவ்மெண்ட், இதுக்கு சரியான தமிழ் பதம் எனக்கு தெரியவில்லை. இக்குமெனிக்கல் மூவ்மெண்ட் கத்தோலிக்க சபைகளையும் புராட்டஸ்டன்ட் சபைகளையும் இணைந்து செயல்பட வைக்கிற ஒரு அமைப்பு. அதெல்லாம் வந்துவிட்டாலும் கூட எல்லா சபைகளும் அரசியல் ரீதியாக இணைந்து செயல்படுவதற்கு, அரசாங்கத்திற்கு இணைந்து குரல் கொடுப்பதற்கு அதற்கெல்லாம் அமைப்பு இருக்கிறது. வேர்ல்டு சர்ச் கவுன்சில் இருக்கிறது, EFI போன்ற அமைப்புகளெல்லாம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் சபை பிரிவுகள் ஊழிய ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக ஏன் பிரிந்து இருக்கின்றன என்பதற்கு முக்கியமான காரணம் உபதேசம்தான். இப்போ சீர்திருத்த சபையினுடைய அடிப்படை உபதேசம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசித்தால் தான், விசுவாசத்தின் மூலமாகத்தான், விசுவாசத்தின் கிரியைகளின் மூலமாகத்தான் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான், தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்கிறான் என்பது சீர்திருத்த சபையினுடைய மூல உபதேசம். ஆனால் கத்தோலிக்க சபையிலே சடங்குகளுக்கு தான் அவர்கள் சாக்கிரமந்துகள், புனித சடங்குகள் என்று 7 சடங்குகளை வைத்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு, அந்த சடங்குகள் மூலம்தான் ஆண்டவருடைய இரக்கத்தை ஒருவன் பெற்றுக்கொள்கிறான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். பாவ மன்னிப்பை பெறுவதற்கு போதகரிடத்தில் போய் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், அது ஒரு உபதேசம். ஆனால் சீர்திருத்த சபையில் கர்த்தரிடத்தில் தான் போய் பாவத்தை அறிக்கை செய்யணும். ஊழியக்காரனிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியதில்லை. சீர்திருத்த சபையில் 2 சாக்கிரமந்து தான், புனித சடங்கு தான். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற 2 விஷயம், ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து அல்லது ராப்போஜனம். இந்த 2 பைபிளில் இருக்குது, அது மட்டும்தான். ஆனால் கத்தோலிக்க சபையில் 7 சாக்கிரமந்து வைத்திருக்கிறார்கள், 7 புனித சடங்குகள் வைத்திருக்கிறார்கள். சீர்திருத்த சபையில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை மட்டுமே ஆராதிக்கிறோம், அந்த தேவனை நோக்கி மட்டுமே ஜெபிக்கிறோம். ஆனால் கத்தோலிக்க சபையில் புனிதர் வழிபாடு உண்டு. இறந்த பிறகு சில அடையாளங்களை வைத்து, சில தகுதிகளை வைத்து ஒருவரை புனிதர் என்று அறிவிக்கிறார்கள். இறந்து போன அந்த நபரிடத்திலே ஜெபிக்கலாம், அவர் பேரிலே ஆலயங்களை கட்டலாம். ஆனால் அது அவங்க உபதேசம். ஆனால் சீர்திருத்த சபையின் உபதேசம் தேவனை நோக்கி மட்டும்தான் ஜெபம் பண்ணணும், வேற யாரை நோக்கியும் ஜெபம் பண்ணக்கூடாது. அங்கே சுரூபங்கள் என்று சொல்லக்கூடிய உருவங்கள் அங்கே உண்டு. அந்த சுரூபங்கள் ஆகிய உருவங்களுக்கு அங்கே மரியாதையோ அல்லது வணக்கமோ செலுத்தப்படும். ஆனால் இங்கே சீர்திருத்த சபையில் உருவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, சுரூபங்கள் கிடையாது. இந்த உபதேசத்தின் மாறுபாடால் தான் கத்தோலிக்க சபை
சீர்திருத்த சபை என்று ரெண்டு பெரும் பிரிவுகளாக இருக்கிறது. அதனால் உபதேசங்கள் தான் அதற்கு காரணம். நீங்கள் சீர்திருத்த சபைக்குள்ளேயே எடுத்துக்கொண்டால் அங்கேயும் பல பிரிவுகள் இருக்கிறது. 5 முக்கியமான பெரிய பிரிவுகள் சீர்திருத்த சபையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா உட்பிரிவுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. இப்போ இந்த 5 முக்கியமான பிரிவுகள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவைகளுக்குள்ளே உபதேசங்கள் தான் பெரும்பாலும் தனித்தனியாக இருப்பதற்கு காரணம். இப்போ பாப்டிஸ்ட் சபைகள் அமெரிக்காவிலே நிறைய இருக்கின்றன. வடகிழக்கு இந்தியா முழுவதும் பாப்டிஸ்ட் சபைகள், பாப்டிஸ்ட் மிஷினரிகள் வந்து தான் வடகிழக்கு இந்தியாவை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தார்கள். இந்த பாப்டிஸ்ட் என்கிற சபை பிரிவு அது என்ன, அதனுடைய முக்கியமான மையப்புள்ளி என்ன? ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். கத்தோலிக்க சபையிலேயோ ஆங்கிலிக்கன் சபையிலேயோ லுத்தரன் சபையிலேயோ குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். நோக்கம் நல்ல நோக்கம், ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். பைபிள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் பாப்டிஸ்ட் சபை மற்ற எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு ஆங்கிலிக்கன் சபை மாதிரி தான் பாப்டிஸ்ட் சபை இருக்கும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. விவரம் தெரிஞ்ச வயது வந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. இப்போ ஞானஸ்நான உபதேசத்தில் வேறுபாடால் தான் பாப்டிஸ்ட், அது மிகப்பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு, இந்தியாவிலும் இருக்கிறது தெலுங்கு பாப்டிஸ்ட் சர்ச்சஸ். ஆந்திராவிலே அது அதிகம். தெலுங்கு பாப்டிஸ்ட் சர்ச்சஸை நான் அறிந்திருக்கிறேன். தமிழ் பாப்டிஸ்ட் சர்ச்சஸ் இருக்கின்றன. தமிழ் பாப்டிஸ்ட் சபைகள் ரொம்ப குறைவு. தெலுங்கு பாப்டிஸ்ட் சபைகள் நிறைய இருக்கின்றன. ஞானஸ்நானம் என்கிற அந்த ஒரு உபதேசத்தில் இந்த பாப்டிஸ்ட் என்கிற சபை பிரிவு தனியாக இருக்கிறது. அந்த மாதிரி பெண்டகாஸ்டல் என்கிற சபை பிரிவு அது ஏன் தனியாக இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஆராதிக்க வேண்டும். ஃப்ரீ வர்ஷிப் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு புஸ்தகத்தின் உதவி இல்லாமல் விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆராதனை முறை, அந்நிய பாஷைகளை பேசுதல், இவற்றை வலியுறுத்துகிற ஒரு உபதேசம். ஆகையினால அது இப்போது எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது ஃப்ரீ வர்ஷிப்பை கத்தோலிக்கம் கூட ஏற்றுக்கொண்டு விட்டது. அந்நிய பாஷை பேசுகிறத ஆங்கிலிக்கன் சபைகள் கூட ஏற்றுக்கொண்டு விட்டன. ஆனால் ஒரு 120 வருஷத்துக்கு முன்னால் பெந்தேகோஸ்தே சபை பிரிவு பிறந்த போது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்நிய பாஷை பேசுகிறத பிற சபை பிரிவுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆவியில் நிரம்பி ஆராதிப்பதை பிற சபை பிரிவுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டன. இப்போ பெந்தேகோஸ்தே சபை பிரிவினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மற்ற உபதேசங்களெல்லாம் இயேசு தேவனுடைய குமாரன், கத்தோலிக்க சபையும் விசுவாசிக்கிறது, ஆங்கிலிக்கன் சபையும் விசுவாசிக்கிறது, பெந்தேகோஸ்தையும் விசுவாசிக்கிறது. ஆங்கிலிக்கன் என்றால் சிஎஸ்ஐ போன்ற ஒரு சபை. சிஎஸ்ஐயை நாம் ஒரு முழு ஆங்கிலிக்கனாக சொல்ல முடியாது. ஆங்கிலிக்கன் கவுன்சிலில் அது இருக்கிறது. ஓரளவுக்கு அதை ஆங்கிலிக்கன் என்று நாம் சொல்லலாம். சிஎஸ்ஐயை அதை இயேசு மனிதர்களுக்காக சிலுவையில் உயிரை கொடுத்தார். கத்தோலிக்கமும் விசுவாசிக்கிறது, ஆங்கிலிக்கனும் விசுவாசிக்கிறது, பெந்தேகோஸ்தையும் விசுவாசிக்கிறது. அதிலெல்லாம் மாறுபாடு இல்லை. 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். எல்லா சபை பிரிவுகளுமே விசுவாசிக்கின்றன. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன், எல்லா 5 முக்கியமான பெரிய புராட்டஸ்டன்டினுடைய சபை பிரிவுகள், கத்தோலிக்க சபை பிரிவு எல்லாமே அதை விசுவாசிக்கின்றன. பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை. 66 புஸ்தகங்களும் தேவனுடைய வார்த்தை.
கத்தோலிக்கம் கூட அதை விசுவாசிக்கிறது. அவங்க கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்காங்க, இடைச்செருகல். கொஞ்சம் இடையில் கொஞ்சம் நூல்களை அதில் செருகி வச்சுருக்கிறாங்க, தள்ளுபடி ஆகும் என்று நாம் சொல்கிறோம். அப்போ கிரைஃபான்னு சொல்கிறோம். அதை பற்றி தனியாக ஒரு வகுப்பை நான் எடுத்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே, திருப்ப அதுக்குள்ளே போக போகிறதில்ல. இப்போ 66 நூல்களும் பைபிளில் தேவனுடைய வார்த்தை தான் எல்லா சபை பிரிவுகளுமே ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் இந்த மாதிரி ஞானசானத்தில் உபதேச மாறுபாடு வருகிறது. ஆராதனை முறையில் பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் ஒரு சபை பிரிவு சொல்கிறது நீ ரட்சிக்கப்படும் போதே உனக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்துடுறாரு. ஒரு சபை பிரிவு சொல்லுது ஞானசானம் எடுக்கும்போது உனக்குள்ள ஆவியானவர் வந்துடுறாரு. இன்னொரு சபை பிரிவு சொல்லுது இல்லை, பெந்தேகோஸ்தே உள்ளிட்ட சபை பிரிவினர் என்ன சொல்கிறாங்க, இப்போ எல்லாருமே இந்த பெந்தேகோஸ்தே உபதேசத்தை கிட்டத்தட்ட எல்லாருமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம்ன்றது தனி அனுபவம். ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். ஞானசானம் எடுக்கும்போது ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகம்ன்றது தனி அனுபவம் என்பது பெந்தேகோஸ்தே சபையினுடைய உபதேசம். அதனால் இந்த உபதேச வித்தியாசங்கள் தான் தனித்தனி சபை பிரிவாக இருப்பதற்கு ஒரு காரணம். இன்னொன்று நிர்வாகம். நிர்வாக அமைப்பு 3 நிர்வாகங்கள் உண்டு சபையில். ஒன்று எபிஸ்கோப்பல் சர்ச்சஸ், பேராயருடைய நிர்வாகத்துக்குட்பட்ட சபைகள். இப்போ அந்த அடிப்படையிலும் சபை பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ எல்லாத்துலேயுமே பேராயர் வந்துட்டாங்க. நானும் ஒரு மிஷனரி பேராயர் தான். மிஷனரி சபைகளுடைய பேராயராக நான் இருக்கிறேன். முன்பெல்லாம் ஆங்கிலிக்கன்லேயும் லுத்தரன்லேயும் கேத்தலிக்லேயும் மட்டும்தான் பேராயர் இருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு மிஷனரி சபைகளுடைய பேராயராக நான் இருந்தால் கூட ஒவ்வொரு தனி சபையினுடைய நிர்வாகத்தில் நான் தலையிடுறதில்லை. அதனால் எனக்கு கீழே இருக்கக்கூடிய சபைகள் சுமார் 2000 சபைகள் எனக்கு கீழே இருக்கின்றன, மிஷனரி சபைகள். இப்போ அதனுடைய ஒவ்வொரு நிர்வாகத்திலும் நான் தலையிடுறதில்லை. அந்தந்த அங்கங்கே இருக்கிற தலைவர்கள், சபை தலைவர்கள், ஸ்தாபன தலைவர்கள், சபையினுடைய நிர்வாக குழு அதை பார்த்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு மிஞ்சி வருகிற பிரச்சனைகள், ஆலோசனைகள், அரசாங்கத்தோடு உள்ள தொடர்புகள், இவைகளைத்தான் நான் பார்த்து கொள்கிறேன். அதனால் இப்போ எனக்கு கீழே நான் ஒரு பேராயராக இருந்தாலும், பேராயருக்கு கீழே அந்த சபைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் எபிஸ்கோப்பல் சர்ச்சஸ்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு கீழே இருக்கிற சபைகளை பேராயர் நிர்வாகத்துக்கு உட்பட்ட சபைகள். கத்தோலிக்க சபைகள் அப்படிதான். கத்தோலிக்க சபைகள் பேராயருடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட சபைகள். சிஎஸ்ஐ சபைகள் அல்லது ஆங்கிலிக்கன் சபைகள் பேராயருடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட சபைகள். அதே போல் லுத்தரன் சபைகள் பேராயருடைய, சில லுத்தரன் சபைகளில் பேராயர் கிடையாது, பிரசிடென்ட் என்று வைத்திருக்கிறார்கள். ஆர்காட் லுத்தரன் சபை உதாரணத்துக்கு, அதுக்கு எனக்கு தெரிந்து அதில் பேராயர் கிடையாது, தலைவர் பிரசிடென்ட் என்று தான் வைத்திருக்கிறார்கள். மற்ற டிஎல்சி, தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச், டிஎல்சி என்கிற லுத்தரன் சபைக்கெல்லாம் பேராயர் உண்டு. அதனால் பேராயர் தான் போதகர்களை இடமாற்றம் பண்ணுறாரு, அல்லது பேராயருக்கு உடைய குழுவினர் இடமாற்றம் பண்ணுறாங்க. பேராயர் தான் போதகர்களை நியமிக்கிறாரு, போதகர்களை அபிஷேகம் பண்ணுறாரு. பேராயர் தான் கன்ஃபர்மேஷன், அவர் தான் என்ன செய்கிறாரு, திருவிருந்து எடுப்பதற்கென்று ஒரு அங்கீகாரத்தை சபை அங்கத்தினர்களுக்கு பேராயர் தான் கொடுக்குறாரு.
ஆங்கிலிக்கன் சபையில், சிவிஎஸ்ஐ போன்ற சபைகளில் பேராயரே வந்து அந்த அங்கத்தினர்களுக்கு, சபை அங்கத்தினர்களுக்கு திருவிருந்து எடுக்கக்கூடிய அனுமதியை, அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ சிஎஸ்ஐ சபைகளெல்லாம் எபிஸ்கோப்பல் சர்ச்சஸ், பேராயருடைய ஆளுகைக்கு உட்பட்ட சபைகள். கேத்தலிக் சபைகளும் அப்படிதான், பேராயருடைய ஆளுகைக்கு உட்பட்ட சபைகள். கத்தோலிக்கத்தை கிறிஸ்தவத்தின் ஒரு பகுதியாக பல நாடுகளில் கருதுவதில்லை. நம்ம இந்தியாவில் நம்மலாம் சிறுபான்மையாக இருக்கிறதுனால கத்தோலிக்கத்தையும் கிறிஸ்தவத்தின் ஒரு பகுதியாக கருதி கொண்டிருக்கிறோம். அதனால் நான் அவங்களையும் சேர்த்துக்கிறேன், இதை பற்றி அலசும் போது அவங்களையும் சேர்த்துக்கிறேன். அதுலேயும் நிறைய ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, கத்தோலிக்க சபைகள்லையும் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அபிஷேகம் பெற்றவங்க இருக்காங்க. ரெண்டாவது நிர்வாக பிரிவுக்கு பேர் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சஸ். பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சனா போதகருடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட சபைகள். நிர்வாகத்தில் போதகருக்கு தான் அதிக அதிகாரம். எபிஸ்கோப்பல் சர்ச்சஸில் பேராயர் ஆளுகைக்கு உட்பட்ட சபைகளில் பேராயருக்கு தான் அதிக அதிகாரம். சிஎஸ்ஐயில் இப்போவும் பேராயருக்கு வீட்டோ பவர் உண்டு. கமிட்டி இருக்கு, ஆனால் பேராயருக்கு வீட்டோ பவர் உண்டு. ஆனால் இந்த காங்கிரிகேஷனல் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சஸ், போதகருடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட சபைகளில் கமிட்டி இருக்கும், அங்கே தலைமை போதகர் இருப்பார். ஆனால் உதாரணத்துக்கு பெந்தகோஸ்தே சபைகளை எடுத்துக்கொள்ளலாம். பெந்தகோஸ்தே சபையில் தலைமை பாஸ்டர் இருப்பார், மூப்பர்கள் இருப்பாங்க. இப்போ அசம்பிளிஸ் ஆஃப் காடை எடுத்துக்கிடுங்க, உலகத்தில் 5வது பெரிய ஸ்தாபனம், கிறிஸ்துவ ஸ்தாபனம் அசம்பிளிஸ் ஆஃப் காட். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பாஸ்டர்கள் அதில் இருக்காங்க. இப்போ இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, ஏஜி சபையில் தலைமை பாஸ்டர் இருக்கார், அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் மண்டலக போதகர். இப்போ அதுக்கு மேலே ஒருத்தர் ஓவர்சீர்னு ஒருத்தர் இருப்பார், அதுக்கு மேலே சூப்பரண்டன்னு ஒருத்தர் இருப்பார். மண்டலம் ஒன்று இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைவர் இருப்பார், ஒரு ஜோன், இந்த ஜோனுக்கு ஒரு ஓவர்சீர் இருப்பார். இப்போ தென்னிந்தியாவுக்கு ஒரு சூப்பரண்டன்ட் இருப்பார், இந்தியாவுக்கு ஒரு சூப்பரண்டன்ட் இருப்பார், உலகத்துக்கே ஒரு சூப்பரண்டன்ட் இருப்பார். இப்படி இருக்காங்க. ஆனால் சபையினுடைய நிர்வாகத்தில் யாருக்கு அதிக அதிகாரம் என்றால் பாஸ்டருக்கு தான். ஒரு சிஎஸ்ஐ சபையில் பாஸ்டருக்கு, அவர் தான் சேர்மன், சபை நிர்வாக குழுக்கு அவர் தான் சேர்மன். அவருக்கு நடைமுறையில் அதிக அதிகாரம் கிடையாது. அதிக அதிகாரம் சட்டப்படி பார்த்தா பேராயர் கையில் இருக்கு. இந்த சொத்துக்கள் பண விஷயத்தில் நிர்வாக குழுக்கு அதிக அதிகாரம் கொடுத்து அப்படி சட்டத்தை ஏற்றி இருக்கிறாங்க. சிஎஸ்ஐ பொறுத்தவரை லே செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, நிர்வாக குழு, இதுக்கு தான் பணம் சொத்து சம்பந்தப்பட்ட காரியத்தில் இவங்களுக்கு தான் அதிக அதிகாரம் உண்டு. இப்போ நான் பணம் சொத்து விஷயத்தை அதில் சேர்க்கலை. சபை என்பது ஊழியம், இந்த ஊழியம் சம்பந்தப்பட்ட எந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, யாரை போதகராக நியமிப்பது நியமிக்கக்கூடாது என்கிற அந்த ஊழிய சம்பந்தமான ஃப்ரீ வர்ஷிப் பண்ணலாமா கூடாதா, இந்த மாதிரி அதிகாரம் பேராயர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் பெந்தேகோஸ்தே சபைகளில் பாஸ்டருக்கு தான் அதிக அதிகாரம். மேலே தலைமை போதகர் இருந்தாலும் கூட இப்போ அசம்பிளிஸ் ஆஃப் காடில் தான் கணக்கு கொடுக்கணும், ஆடிட்டிங் உண்டு. ஒவ்வொரு சபையும் கணக்கு கொடுக்கணும், மேலிடத்திற்கு கணக்கு கொடுக்கணும். பாஸ்டருக்கு ஒரு சுயாதீனமான அதிகாரம் உண்டு, அவருக்கு தான் அதிக அதிகாரம், பாஸ்டருக்கு தான். எந்த இடத்த வாங்கணும், கட்டடம் எப்படி கட்டணும், நிதி விஷயத்தை முதற்கொண்டு கணக்கு கொடுத்தாலும் கூட கணக்கு சரியில்லைன்னா பாஸ்டர்கிட்ட விளக்கம் கேட்பாங்க, அல்லது பாஸ்டரை மாறுதல் செய்வாங்க, இல்லை பாஸ்டர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அது நடந்திருக்கு. அது நிறையா கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது தமிழ்நாட்டிலே. அசம்பிளிஸ் ஆஃப் காடை பொறுத்தவரை, ஏஜி சபையை பொறுத்தவரை இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. பாஸ்டர் கணக்கு கொடுக்கணும்,
எல்லாம் இருக்குது. ஆனாலும் அதிகாரம் என்பது பாஸ்டர் இடத்துல தான் இருக்குது. பெந்தேகோஸ்தே சபைகளை பொறுத்தவரை த பெந்தகாஸ்டல் மிஷன்லையும் அப்படி தான். த பெந்தகாஸ்டல் மிஷன்லையும் சீஃப் பாஸ்டர் இருப்பார், சென்டர் பாஸ்டர் இருப்பார். உள்ளூர் சபை போதகர் அவருக்கு தான் அதிக அதிகாரம். ஆனால் ஒரு கணக்கு எழுதி அவங்க மேலே அனுப்பணும். மதர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, சகோதரிகள் குழு ஒன்று இருக்கும் சபையில், மூத்தவங்க ஒருத்தங்க மதர்னு இருப்பாங்க. அவங்க தான் கணக்கு எழுதுவாங்க, சபையினுடைய வரவு செலவு கணக்கு எழுதி அதை அவங்க சென்டருக்கு சமர்ப்பிக்கணும். சென்டர்லேருந்து தலைமைக்கு சீஃப் பாஸ்டருக்கு சமர்ப்பிக்கணும். இப்படியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட இப்போ எல்லாத்துக்கு மேலே அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கணும். எல்லா ஸ்தாபனங்களுமே எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் உண்டு. ஒரு ஆடிட்டர் அதெல்லாம் செக் பண்ணுவார். அப்புறம் வருமான வரித்துறைக்கு போகும். இதெல்லாம் இருக்குது. எல்லா சபைகள்லையும் கணக்கு வழக்கு இருக்குது. சுயாதீன சபைகள், ஒரு சபை தான், அவர் தான் இந்த பாஸ்டர் தான், அந்த ஸ்தாபகர், அவர் தான் தலைவர் என்று இருந்தாலும் கூட அரசாங்கத்துக்கு அவர் கணக்கு கொடுக்கணும். அப்போ இந்த பெந்தேகோஸ்தே சபைகள், அசம்பிளிஸ் ஆஃப் காட், த பெண்டகாஸ்டல் மிஷன் போன்ற சபைகள், சுயாதீன சபைகள்லாம் அதிக அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரெஸ்பைட்டர், பாஸ்டருக்கு இருக்கு. அதுதான் பிரெஸ்பைட்டேரியன் சர்ச்சஸ் என்று அழைக்கிறோம். மூணாவதா காங்கிரிகேஷனல் சர்ச்சஸ். காங்கிரிகேஷனல் சர்ச்சஸ்னா சபை நிர்வாகத்தில் சபை உறுப்பினர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தான் அதிக அதிகாரம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பிரதரன் சர்ச்சஸை சொல்லலாம். பிரதரன் சர்ச்சஸ், பிரதரன் சர்ச்சஸில் பெரும்பாலும் முழு நேர ஊழியக்காரங்க கிடையாது. ஒரு விசுவாசி தான் மூப்பர்னு சொல்லுவாங்க, எல்டர்னு சொல்லுவாங்க. 1-2 எல்டர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு சபையிலையும். பெரும்பாலும் அவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் அந்த ஊழியத்தை செய்வாங்க. அங்கே யாருக்கும் முழு அதிகாரம் கிடையாது. அங்கே சபை மக்களுக்கு தான், விசுவாசிகளுக்கு தான் அதிக அதிகாரம். நான் பாஸ்டர் அப்படின்னு அங்கே யாரும் சொல்ல முடியாது. பிரதரன் சபைகளில் நான் பிஷப்புன்னு அங்கே யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ சபை மக்களெல்லாம் ஒன்று கூடி தான், சபை மக்கள் கையில் தான் அதிகாரம். காங்கிரிகேஷனல் சர்ச்சஸ். இப்படி நிர்வாக அமைப்பு ரீதியாக 3 விதமான சபைகள் இருக்கின்றன. உபதேச ரீதியாக நிறையா ஞானஸ்தானத்தை பற்றி உபதேசம், புனித சடங்குகளை பற்றி உபதேசம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி உபதேச மாறுபாடுகள் உண்டு. இது நிமித்தம் பல பிரிவுகள் இருக்கின்றன. அதனால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் தான், ஏன் ஒரு வீட்டில் தனி சமையல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இட்லி தோசை பிடிக்கலை, அவங்களுக்கு சாதம் சாப்பிடுவது பிடிக்கலை, அவங்க எப்போதும் நூடுல்ஸ் கிண்டி சாப்பிடவும், பிஸ்ஸாவும் பர்கரும் செஞ்சு சாப்பிடவும் விரும்புகிறாங்க அப்படின்னா எப்படி? அது சரியாக வராது. பெற்றோருக்கு எப்போவும் இட்லி தோசை சாதம் இதுதான் சமைக்க பிடிக்குது. அடுத்த தலைமுறை, பிள்ளைகளுடைய தலைமுறை, பிள்ளைகளுக்கு நூடுல்ஸும் பர்கரும் பிஸ்ஸாவும் இதுதான் பிடிக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க? சரிப்பா, நீ தனி சமையல் பண்ணிக்க, நீ வீட்டினுடைய ஒரு பகுதியில் தனி சமையல் பண்ணிக்க, உனக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் சபையினுடைய பிரிவுகள் ஏற்பட்டது. இப்படி தான் ஏற்பட்டுச்சு. எப்படி ஒரு தனி குடித்தனம், ஒரு கூட்டு குடும்பம் எப்படி ஒரு தனி குடித்தனமாய் மாறுகிறதோ அதுபோல தான் உபதேச பிரிவு வித்தியாசத்தால், நிர்வாக வித்தியாசத்தால் இவைகளெல்லாம் மாறுகின்றன. ஆதி காலத்தில் கணவர் கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்கும், கூட்டு குடும்பமாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தவர் அவர் அப்பாவாக இருப்பார், அது தாத்தாவாக இருப்பார், பெரியப்பாவாக இருப்பார், இல்லை மூத்த அண்ணனாக இருப்பார். அவர்கிட்ட தான் எல்லா பணத்தையும் கொண்டு கொடுப்பாங்க. அந்த குடும்பத்தில் வாங்குகிற எல்லா சம்பளத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க.
அவர் தான் பார்த்து எல்லாருக்கும் செலவுக்கெல்லாம் பணம் அவர் தான் கொடுப்பார். இது சாப்பாட்டு செலவுக்கு, இது வெளியே போகிற செலவுக்கு, யார் யாருக்கு கை செலவு எவ்வளோ அவர் தான் கொடுப்பார். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அப்புறம் தனி கொடுத்தனம் வந்த பிறகு அப்போதும் கணவனிடத்துல தான் எல்லா அதிகாரமும் இருந்துச்சு. அவர்கிட்ட தான் மனைவி சம்பாதிச்சா கூட கணவர் கையில் தான் கொண்டு பணத்தை கொடுப்பா. பிள்ளைகள் சம்பாதிச்சா கூட அப்பாட்ட தான் கொண்டு பணத்தை கொடுப்பாங்க. அவர் தான் நிதியை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ கணவனும் மனைவியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் தான் பணத்தை எடுக்க முடியும். அதனால் சம்பளத்தை கொண்டு போய் கணவன்கிட்ட கொடுத்துட்டு கணவன் இஷ்டத்துக்கு செய்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ மனைவியோடு இணைந்து தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க. மனைவியோடு இணைந்து தான் எதையும் செய்யணும். மனைவியோட சம்மதத்தோடு தான் எந்த செலவையும் செய்யணும். இப்போ அப்படி நிறைய குடும்பங்கள் வந்து விட்டது. இது எதுவும் சரி தப்புன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் அவங்கவுங்க வசதி, அவங்கவுங்க ஏற்றுக்கொண்ட காரியம். அதை போல தான் சபை நிர்வாகத்தின் அடிப்படையில், உபதேசத்தின் அடிப்படையில் சரியான உபதேசமாக இருந்தால் ஓகே, தப்பான உபதேசமாக இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நிர்வாக முறை நிச்சயமாய் ஊழியக்காரனுக்கு, பேராயருக்கோ போதகருக்கோ அங்கே ஒரு மரியாதை இருக்க வேண்டும். அங்கே அதே நேரத்தில் விசுவாசிகளும் அடிமைகளாக இருக்கக்கூடாது. விசுவாசிகளுக்கும் அங்கே ஒரு இடம் இருக்கணும். இது என்னுடைய கருத்து. பிதாவே இயேசுவின் நாமத்தில் எத்தனையோ சபை பிரிவுகள் இருக்கிறது, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் சபை பிரிவுகளுக்கு இடையே இந்த நாட்களில் நீர் ஒரு ஐக்கியத்தை, ஒரு தொடர்பை, ஒரு உறவை ஏற்படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். பொது பிரச்சனைகளில் சில நேரங்களில் சில கூட்டங்களை கூட ஒன்றாக எல்லாரும் சேர்ந்து கொள்கிறார்கள். ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி, ஒரு சுவிசேஷ கூட்டம், ஒரு சிறப்பு எழுப்புதல் கூட்டம்னா எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க. மிஷினரி பணியில் சில நேரங்களில் எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க. அந்த மாதிரி ஆண்டவரே, உறவுகளுக்காய், இணைப்புகளுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, சபை பிரிவுகள் இணைந்து செயல்பட, ஒரு உறவு ஏற்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.